ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கன்னியா லக்னத்திற்காக இந்த பதிவு. அதாவது நமது விதி கொடுப்பினை 12 பாவங்களுக்கும் லக்னம் அடிப்படையாக இருந்து 12 புள்ளிகள் கிடைத்து 12 பாவ அதிகாரிகளை கண்டுபிடித்து நமது விதி கொடுப்பினை தெரிந்து கொண்டால் நம்முடைய கேள்விகள் அத்தனைக்கும் பதில் கிடைக்கும். நமக்குள்ள ஈடுபாடுகளை எது நமக்கு சாதகம் எது நமக்கு பாதகங்கிறத நாமளே நிர்ணயம் பண்ணிக்கலாம். இப்போ அந்த வகையில் கன்னியா லக்னத்தில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் 9 புள்ளி இருக்கு. அதாவது 9 பாதம். உத்தரம் 3 பாதம், அஸ்த 4 பாதம், சித்திரை 2 பாதம். இந்த 9 பாதத்தில் நம்ம பிறக்கும்போது லக்ன புள்ளி எங்கே இருக்குங்கிறது தான் அடிப்படை. இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு அஸ்தம் 1ஆம் பாதத்தில் விழுகுது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ 4வது புள்ளி கன்னியா லக்னத்தில் உத்தரம் 2, 3, 4 பாதங்கள் முடிஞ்சு அஸ்தம் 1ஆம் பாதம் அப்படிங்கிறது 4வது புள்ளி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இதில் 12 பாவங்களுக்கும் வரிசையாக பார்க்குறத விட 4 அணியாக பார்த்துக்கிட்டோம்னா இன்னும் நமக்கு வேலை ஈஸி. 3 12 3 ராசி மண்டலம் சேர்ந்தது ஒரு அணி. இந்த அணிங்கிறது என்னன்னா அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்ல விஷயத்தை குறிக்குது. அறம் அப்படிங்கிறது ஆரோக்கியம், நம்முடைய தெய்வ நம்பிக்கை, பலம், உறவுகள் சார்ந்த விஷயம், தர்மத்தின் பால் நம்ம கொண்ட நடவடிக்கைகள். அறம் பொருள் அப்படிங்கிறது நம்ம வேலையில் இருக்கிறது, சம்பாதிக்கிறது, தொழில் பண்ணுறது, சொத்து பத்து சேர்க்கறது எல்லாம் தான். இன்பம் அப்படிங்கிறது உறவுகள், திருமண பந்தங்கள், சகோதர பந்தங்கள், இந்த உறவுகளால் ஏற்படக்கூடியது. இந்த வீடு பேரு அப்படிங்கிறது தான் 4, 8, 12ங்கிறது தான் சம்ஹாரஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை சொல்லக்கூடிய பாவங்கள். இந்த மாதிரி இந்த 4 விஷயத்தை பார்க்க போகிறோம். இப்போ கன்னிக்கு முதல் அணி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அறம் சார்ந்த அணின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1ஆம் இடமான லக்னம், 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம், 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம். இந்த 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் இருக்கிற நட்சத்திரங்கள் ஒன்று போலவே இருக்கும். இப்போ கன்னி ராசியில் சூரியனுடைய நட்சத்திரம் 3 பாதம் உத்தரமாக இருக்குது, சந்திரனுடைய நட்சத்திரம் 4 பாதம் அஸ்தமாக இருக்குது, செவ்வாயினுடைய நட்சத்திரம் 2 பாதம் நமக்கு சித்திரையாக இருக்குது. அதே மாதிரி 5ஆம் வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மகரத்தில் சூரியனுடைய நட்சத்திரம் உத்திராடமாக இருக்குது, 2, 3, 4 பாதங்கள். சந்திரனுடைய நட்சத்திரம் திருவோணமாக இருக்குது, 4 பாதங்கள். செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் அவிட்டமாக இருக்குது, 1, 2 பாதங்கள். அதே மாதிரி 9ஆம் இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா 9ஆம் இடம் என்பது ரிஷபராசி. சூரியனுடைய நட்சத்திரம் கிருத்திகையாக இருக்குது, 2, 3, 4 பாதங்கள். சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணியாக இருக்குது, 4 பாதங்கள். செவ்வாயினுடைய நட்சத்திரம் மிருகஸ்ரீஷம் 1, 2 பாதமாக இருக்குது. இதுதான் ஒரு அணின்னு சொல்கிறேன். அப்போ 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம அஸ்தம் 1ஆம் பாவத்தில் பிறக்கிறோம் அப்படின்னா 4வது புள்ளி, இந்த 3 பாவத்துலேயும் 4வது புள்ளி சந்திரனாக தான் வரும். அதாவது நம்மளுடைய சிந்தனை, செயல்திறன், இயக்கம், தோற்றம், குணம், வெற்றி இதெல்லாம் குறிக்கக்கூடியது லக்னம். அதற்கு பிரதிநிதியாக வரக்கூடியது சந்திரன், அதிகாரியாக இருக்கார். 5ஆம் இடமான குழந்தை பேரு, கலைகள், பொழுதுபோக்கு, இன்பம், இஷ்ட தெய்வம், வேத பாராயணம், சூதாட்டம், இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கக்கூடியது அங்கே மகரமாக இருக்குது. அதில் சந்திரன் வரார். 9ஆம் இடம்னு சொல்லக்கூடியது அப்பாஸ்தானம், பூர்வ புண்ணியம், பூர்வீகம், அந்நிய தொடர்பு, மேல் படிப்பு, வெளிநாடு தொடர்பு, இத்தனையும் காட்டக்கூடிய கிரகமாக சந்திரன் வர்றாரு. அப்போ இந்த சந்திரனுடைய 1ஆம் பாதம் அப்படிங்கிறது இந்த 1, 5, 9 தீர்மானிக்கிறது. அப்போ இந்த கொடுப்பினை என்பது நிலையான கொடுப்பினையாக இல்லை. ஏன் அப்படின்னா சந்திரன் எந்த ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டாலும் அவர் நம்ம வயதாக திசை மாறிட்டே வருது இல்லையா, அந்த திசைக்கு தகுந்த மாதிரி பலன் கொடுக்கக்கூடிய கிரகம்.
திசை மாதிரியே மாறிடுவார். அதனால் சந்திரனுடைய தன்மைங்கிறது நமக்கு நம்மளுடைய சிந்தனைங்கிறது ஒரு சஞ்சலப்பட்டமானது. குழந்தைகளும் அந்த மாதிரி சாஃப்ட் நேச்சராக இருப்பாங்க. பூர்வீகம், தகப்பன் வழி, சொந்த பந்தங்கள், பூர்வீக அமைப்புகளும் சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறது. சந்திரனுங்கிறது குலதெய்வம். இப்படி 1, 5, 9 எடுத்துட்டு நம்ம ஜனன ஜாதகத்தில் திசை நடக்கிறத வச்சு சந்திரனை வச்சு நம்ம பார்த்துக்கணும். விதி கொடுப்பனை. அடுத்த அணியாக வருவது 2, 6, 10. 2ங்கிறது கையிருப்பு பணம், 6ங்கிறது நம்ம வேலை பார்க்கறது, 10ஆம் இடம்ங்கிறது நம்ம பதவியை குறிக்கும், புகழை குறிக்கும், சொந்த தொழில் பண்ணால் சொந்த தொழிலை குறிக்கும், கர்ம காரியங்களையும் குறிக்கும். அப்போ நமக்கு 2ஆம் வீடு எது? துலாம். 6ஆம் வீடு எது? கும்பம். 10ஆம் வீடு எது? மிதுனம். இந்த 3ம் காற்று ராசி. இப்போ இந்த 2ஆம் வீட்டில் 4வது புள்ளி அப்படின்னு எடுத்தோம்னா சுவாதி 2ஆம் பாதமாக வரும், அதாவது ராகு. அப்போ நமக்கு பணம் பிரம்மாண்டமான அமைப்பில் சேர்க்கக்கூடிய பலனை ராகு கொடுக்குறாரு. ஆனால் நம்ம ஜனன ஜாதகத்தில் நம்ம பிறக்கும்போது ராகு எந்த நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக விதி கொடுப்பனை அமைஞ்சிருக்குன்னு பார்த்து தான் அது முடியும். அதே மாதிரி தான் வேலை. 6ஆம் இடத்துல சதயம் 2ஆம் பாத புள்ளியாக விழுகுது. 10ஆம் இடத்துல தொழில் அப்படிங்கிறதுல திருவாதிரை 2ஆம் பாதமாக விழுகுது. எல்லாமே கொஞ்சம் பிரம்மாண்டமாக செய்கிறது, வேலை பார்க்கறது, எலக்ட்ரிக்கல், இபி சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரானிக்ஸு, பல்காக ப்ரொடக்ஷன் பண்ணுறது, வெளிநாடு தொடர்புடையது, சில பேருக்கு போதை வஸ்துக்கள் சம்மந்தப்பட்ட அமைப்பு, இதெல்லாம் ராகு வச்சிருக்காரு. அது நம்ம ஜனன ஜாதகத்தில் அதனுடைய ஸ்ட்ரென்த்தை வச்சு நம்ம அதெல்லாம் முடிவு பண்ணிக்கலாம். ஆக இந்த புள்ளியில் நீங்கள் பிறக்கிறீங்க அப்படின்னா 2, 6, 10ங்கிறது ராகுனால நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்த அணிங்கிறது 3, 7, 11. 3ஆம் இடம் என்பது கம்யூனிகேஷன், ஆவணங்கள், தைரியஸ்தானம், தன்னம்பிக்கை ஸ்தானம், அறிவு சொல்கிறது, இடம் விட்டு இடம் மாறுறது, பிரயாணம் போகிறது, இதெல்லாம் 3ஆம் இடம். இளைய சகோதர சகோதரி. அப்போ 3ஆம் இடமாக விருச்சிக ராசி வர்றதுனால அதில் 4வது புள்ளியாக வர்றது அனுஷம் 3ஆம் பாதம், சனியினுடைய நட்சத்திரம். அதே மாதிரி 7ஆம் வீட்டில் உத்திரட்டாதி 3ஆம் பாதம், அது சனியினுடைய அமைப்பில் திருமண பந்தத்தை குறிக்குது. அதே மாதிரி 11ஆம் இடத்துல பூசம் 3ஆம் பாதம், கடகராசியை இருக்கிற சனியாக வருது. அப்போ இந்த கொடுப்பனை எப்படி வேலை செய்யணும்னா, நம்ம ஜனன ஜாதகத்தில் நம்ம பிறக்கும் பொழுது சனி எங்கே இருக்காரு, எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு, எந்த உப நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த விதி கொடுப்பனையை நமக்கு செய்வார். இந்த அளவில் நமக்கு அந்த புள்ளி தான் தீர்மானம் பண்ணுது. லக்ன புள்ளி எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே இருக்கிற புள்ளி நமக்கு அந்த பாவத்தை இயக்கக்கூடிய அதிகாரியாக வந்து விடுகிறது. இப்போ சனிங்கிறது என்ன? கொஞ்சம் தாழ்ந்த அமைப்பு, நேச்சர் அப்படின்னு அர்த்தம். அப்போ கொஞ்சம் தைரிய குறைவாக இருக்கும், சஞ்சலப்பட்ட மனசு இருக்கும். அதே போல் நமக்கு வரக்கூடிய மனைவி அல்லது கணவன் இந்த மாதிரி சனியினுடைய ஆதிக்கம் பெற்றவர்களாக இருப்பார்கள். 11ஆம் இடம் என்பது மூத்த சகோதர நண்பர்களும் அப்படி இருப்பார்கள். இப்படியெல்லாம் சனி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்குது. பட் ஜனன ஜாதகத்தில் அவர் நின்ற நட்சத்திரத்தை பார்த்து நம்ம முடிவு பண்ணணும். அடுத்த அணி 4, 8, 12. நம்ம லக்னத்துக்கு 4ஆம் இடம் என்பது தனுசு, 8ஆம் இடம் என்பது மேஷம், 12ஆம் இடம் என்பது சிம்மம். இந்த 3மே நெருப்பு ராசி. இப்போ 4ஆம் இடம் என்பது தாயாரை குறிக்குது, ஆரம்பகால கல்வியை குறிக்குது, வீடுகளை கட்டுறது, இடம் வாங்கிறது குறிக்குது, மற்றும் நமக்கு உற்பத்தி சார்ந்த துறை, நம்ம உடம்புல உற்பத்தி செய்கிற பொருள் உறுப்பை குறிக்குது. 4வது புள்ளி எது வரும்? கேது. அதாவது மூலம் 4ஆம் பாதம், 8ஆம் இடத்துல அஸ்வினி 4ஆம் பாதம், 12ஆம் இடத்துல மக 4ஆம் பாதம். அப்போ கேது கிரகம்தான் இந்த 3 பாவங்களுக்கு அதிகாரியாக வருது. இப்போ கேது நம்ம ஜனஜாதத்தில் எந்த நட்சத்திரம், எந்த உப நட்சத்திரத்தில் என்ன பாவங்களை இயக்குதோ அந்த கொடுப்பினைப்படி நமக்கு சாதக பாதகங்களை செய்யும். ஆயுளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் 8ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல விரயங்களை, மூலதனத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம், வெளியூரில் போய் வசிக்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் 4, 8, 12 தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த வகையில் நம்ம ஒரு குறிப்பு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கிரகம்தான் நமக்கு இந்த காரியத்துக்கு ஆதிக்க கிரகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னும் டெப்த்தாக கணிக்கிறது நம்ம பாஸ்கர் ஆஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில்
உபநட்சத்திர கான்செப்டை வச்சு பெஸ்ட்டாக கணிக்கலாம். 12 பாவத்துக்கும் உபநட்சத்திரம் யாரோ அந்த கிரகம் தான் அந்தந்த பாவங்களுக்கு அதிகாரியாக வருது. இது காமன் ஒரு ஆஸ்பெக்டில் இந்த மூணு பகுதிகளாக பிரிக்கிறோம். அதாவது 4 பிரிவாக பிரிக்கிறோம். 3 சேர்ந்து ஒரு அணியாக பிரிக்கிறோம். இது பொதுப்படையாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இன்னும் நம்ம இந்த சார ஜோதிட முறையில் கணிக்கும் போது தன்மைகள் மாறும். கிரகங்கள் சில பாவங்களுக்கு மாறும். ஏன்னா ஒவ்வொரு ஊரில் லாங்கிடியூட் லேட்டிடியூட் பிரகாரம் நம்ம நீண்ட ராசி குறுகிய ராசி பிரகாரம் வெவ்வேறு டிகிரி அமைப்புகள் மாறும்போது ஒரு ராசி மண்டலம் பாவம் வித்தியாசமாக வரும். அப்போ அதில் டெப்த்தாக போய்க்கலாம். இதை அடிப்படை புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பதிவுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.